பண்ணியிருப்பீங்க. மற்றவங்க ஏதாவது ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தன்னால் இறங்கி போய் நீங்கள் உதவி செஞ்சுருப்பீங்க. அதே மாதிரியான கஷ்டமான காலகட்டத்தில் அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏமாற்றம் இருந்திருக்கும். அது நீங்கள் ஒரு நம்பிக்கை துரோகம் அளவுக்கு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அவங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியாத காலகட்டமாக இருக்கும். யார்கிட்டையும் எந்த உதவியுமே கடைசி ஒரு வருஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. கடைசி 2 வருஷம் எல்லாத்துலேயுமே போராட்டம், எதுலையுமே நம்ம மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்கிற மாதிரியும், எதுலையுமே நம்ம வந்து மாட்டினதோடு நம்ம வந்து பெரிய பேருக்கு எடுத்துக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்ட மாதிரி காலகட்டத்தில் தான் மீனராசினர் கடந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு 2025 2026 எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போகுதுன்னு பார்க்கலாம். அதாவது என்னன்னா, இந்த மீன ராசியில தான் பெரிய கிரக நிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஜென்மத்துல இருந்த ராகு 12க்கு வந்தாச்சு, 12ல இருந்த சனி ஜென்மத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஜென்மத்துல ராகு இருந்துச்சு, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அனுபவிச்சோம். இப்ப சனி இருக்கு, இப்ப எந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் அனுபவிக்க போறோம், அதுதானே உங்க கேள்வி. அதாவது சனி இருக்க போகுது, உங்களுக்கு வேலையிலையும் உழைப்புலையும் அதிக ஈடுபாடு செலுத்தும் போது உங்களுக்கு அதனோட பிரச்சனை வீரியம் குறையுது. ஓகேங்களா? நீங்க அப்போ தெளிவா இருக்கணும், தெளிவான சிந்தனையோட இருக்கணும். சோம்பலை தூக்கி போட்டுடணும், மந்த நிலை இருக்கவே கூடாது. நீங்களே உங்களை தட்டி எழுப்பி நீங்க கடடன் ஓட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான்.